இந்த பொண்ணுக்கு இப்பதான் 20 ஏஜ் ஆகுதானா இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, வெயிட் 40 தான் இருக்கு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போயிருப்பாங்க. அப்போ டாக்டர் அவளுக்கு ஆர்பிசி லெவல் ரொம்ப லோவா இருக்கு, ஒண்ணு பிளட்டே துணை இல்லைன்னா அவ இறந்து போயிருவா அப்படின்னு சொல்றாங்க. படிக்கிற வயசுல இப்படி புள்ளைய சமத்துட்டு வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருக்காங்க. உடனே அந்த பொண்ணோட அத்தை இருந்துட்டு நாங்க வீட்டுல வேலையே செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கேக்குறான், அத்தை நான் இறந்து போயிருவேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க அத்தையும் காசுக்காக தான் அவங்க அப்படி பண்றாங்க, நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல அவங்க அத்தையும் நல்லா படுத்துட்டு தண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்துலதான் அவங்க பொண்ணு உட்காந்துருக்காங்க. அவங்க பொண்ணை எந்த வேலையுமே சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப அவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாமே இவ தான் பாத்துக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு எதுக்காக மேரேஜ் பண்ணிருப்பாங்க, இந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வரப்போ 2 ரவுடி பசங்க அந்த பொண்ணு பின்னாடியே வந்திருப்பாங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க உன்னை நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு பயந்துட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருப்பாங்க. அவங்க அப்பா அதை பாத்துறாரு. அவங்க அப்பா அந்த ரவுடி பசங்களை திட்டாம அவங்க அம்மாவை கூப்பிட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் கல்யாணமே ஆயிருக்கும். இப்ப வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வராரு. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன் நானு, நீங்க ஒழுங்கா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு. நான் பிளட் வேற இடத்துல அரேஞ்ச் பண்றேன், நான் ஒண்ணு மட்டும் பாக்குற பொறுப்பு கிடையாது, வீடு எல்லாத்தையுமே நான் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுறான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அவளை கொஞ்ச நாள் வேலை செய்ய விடாதீங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு எனது நான் வேலை செய்வேன், அவ உட்காந்து திம்பாள், அவளுக்கெல்லாம் நான் சமைச்சு போட முடியாது அப்படின்னு சொல்லுமே அவங்க தங்கச்சிட்டு சொல்றான். அவங்க தங்கச்சி வந்துட்டு நாளை படிக்கிற வேலை இருக்கு, நாளை பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க அவளை யாரும் பாத்துக்க வேண்டாம், நானே தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து அவளை பாத்துக்கிறேன், அவ செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல எந்திரிச்சு போயிடுறான். அந்த பொண்ணு இப்ப வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கா, யாருமே இல்ல. கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. எல்லாரும் சேர்ந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. கடைசியில அந்த பொண்ணு அவங்களோட அலட்சியத்தினால இறந்தே போயிடுறா. அவங்க அப்பாவோட தப்பா இல்ல அவங்க ஹஸ்பண்ட் தப்பா இல்ல வீட்டோட தப்பான்னே தெரியல.